விஜய் அவங்க வந்து இப்போ அரசியலுக்குள்ள வந்து என்ட்ரி குடுத்திருக்காங்க. அவரு எங்க போனாலும் நெறைய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும்னு நான் நினைக்கிறேன். மாறும் மேடம். கண்டிப்பா முக்காவாசியும் பார்க்கலாம். 50-50 தான் சான்ஸ். ஓட்டெல்லாம் மாறாதுங்க அது. ஆஃப் கோர்ஸ் நாட். ஆமாம், கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு. எங்க ஓட்டே விஜய்க்கு தான். மாறாது. கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும். பப்ளிக் மாறுற வரைக்கும், அவங்களா மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாது. ஹலோ மேம், உங்க பேர் என்ன? ஜானகி. ஓகே. விஜய் அவங்க வந்து இப்போ அரசியலுக்குள்ள வந்து என்ட்ரி குடுத்திருக்காங்க. அவரு எங்க போனாலும் நெறைய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஓட் போடுவீங்களா ஃபர்ஸ்ட்? நான் கண்டிப்பா போடுவேன். ஓகே. வயசு என்ன? வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. ஓகே. அப்புறம் ஓட்டு விஜய்க்கு. விஜய்க்கு. அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? மாறும் மேடம். அது வந்து ஒரு ஒரு அவர் ஃபேன்ஸ் அவ்வளோ மாதிரி இருக்கா. கண்டிப்பா விஜய் தான் வரும். அதான் யோசிக்கிறேன். விஜய் வந்தாருன்னா இத பண்ணுவாருப்பா அப்படின்னு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க விஜய் கிட்ட இருந்து? ஆனால் மக்களுக்கு எல்லாரும் நல்லா பண்ணுவோம் சொல்லிட்டு யோசிக்கிறேன் மேடம். ஓகே. அப்ப ஓட்டு போட்டுருவீங்களா? போட்டேன். யாருக்கு ஓட்டு? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். தேங்க்யூ மேம். கூட்டம் அனைத்துமே வாக்கா மாறுமா சார்? கண்டிப்பா முக்காவாசியும் பார்க்கலாம் வரும். ஏன்னா எல்லா காலேஜ் பசங்க எல்லாம் மிடில் பசங்க இல்லையா, எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட்டு. பின்ன ஒரு லேடிஸுங்களும் சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு சொன்னால் மேக்சிமம் சொல்றதா அவங்க வர வாய்ப்பே இருக்கு. ஓகே. விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும். இதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்றங்கள்னா சொன்னால் ஊழல் இருக்காது. ஊழல் இருக்க சான்ஸ் இருக்கு. பின்னா கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்ஸ் இருக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து விஜயுடைய செல்வாக்கு குறைஞ்சிரும்னு பேசுறாங்களே, நிஜமா இல்ல? அப்படியே அது ஜாஸ்தி தான் ஆகும். ஜாஸ்தியா? ஏன்ட்டுமா வீட்டில் உட்காந்து பேர் சைலண்டாக இருக்கிறான், எல்லாருமே அவரை அட்டாக் பண்ணுறான். அதிலே தெரியும் அவருக்கு எல்லாரும், அது பெரியவங்களுக்கு சைலண்டாக தெரியும். எல்லாரும் சொல்கிறான் அவர் செய்யல, இந்த மாதிரி செய்திருக்கான், ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய வாய்ப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-50 தான் சான்ஸ் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே வந்து யங் ஏஜ் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ்ன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒரு கிரேஸ் தான் இருக்குது விஜய் மேலே. அதை தவிர ஒரு பேட்ரியாட்டிக்காக அவங்க வந்து ஒரு நல்ல லீடராக அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து டவுட்ஃபுல் தான். பிகாஸ் ஃபேனை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு ஆக்டரை அவங்க ஸ்டண்ட் பண்ணுறது, அவங்க டான்ஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க அதை வச்சு வந்து ஓட்டாக மாறுறதுலாம் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் 50%, 50யோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு மெஜாரிட்டியில் வின் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் கம்மி தான். ஸோ நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் சப்போர்ட் பண்ணேன். அஸ் அ லீடராக அவங்க இன்னும் கொஞ்சம் கொள்கைகள், அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட வியூ, அவங்களோட கண்டென்ட்டு, இப்போ மற்ற கட்சியை பற்றி அவங்க பேசாமல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அப்கமிங் இயர்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ கரண்ட்டாக என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஏரியாலையும். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அவங்க பேசுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லீடர்ஷிப்பாக அவங்க டெம்ப்டிங்காக பேசணும். ஒரு பீப்புளை வந்து அவங்க ஒரு ஈர்க்கிற மாதிரி பேசணும் ஒரு அஸ் அ லீடராக. ஸோ அந்த குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் வந்து ப்ளஸ் எல்லாமே விஜய் மேலே இருந்தாலுமே இன்கேஸ் விஜய் வந்துட்டாங்க, சிஎம்மாக வந்துட்டாங்க, நிறைய ஒரு ஓட் மெஜாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய சைடு வந்து இந்தந்த மாதிரியான சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புறேன் அப்படின்னா நீங்கள் இந்தந்த மாதிரி சேஞ்ச்னால் அவங்க வந்து ஒரு யங் லீடர்ன்றனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா ஏரியாஸையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யங் பீப்புளை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, விமன் சேஃப்டி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஓட்டெல்லாம் மாறாதுங்க அது. ஆமாம், அவரை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் ஆர்வத்தோடு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும், 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க, மேலேயும் இருக்காங்க. பத்தாவதுக்கு எல்லாரும் அவர் பார்க்கணுன்னு தான் வராங்களே தவிர அவர் ஓட்டுலாம் போட மாட்டாங்க. இந்த கூட்டம் வாக்கா மாறுமா சார்? கண்டிப்பாக மாறாதுங்க. கண்டிப்பா மாறும். ஏன் சார் இவ்வளவு உறுதியா இருக்கீங்க? இல்லை, நிறையா பார்த்தாச்சுங்க. ஏற்கனவே கமல்ஹாசனும் பார்த்தாச்சு, ரஜினிக்கு வந்தது அவரும் ரிட்டர்ன் போயிட்டாரு. இவருக்கும் கண்டிப்பாக வராது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார்? இல்லை, அது நான் போட்டுக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இல்ல. கண்டிப்பாக இல்லை, விஜய் கிடையாது. கண்டிப்பாக இல்லை. ஓகே. இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு அந்த வாக்கு, அந்த செல்வாக்கு எல்லாம் குறையும் நினைக்கிறீங்களா இல்ல அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது இருக்கிறது சஸ்டைன் ஆகலாம். ஆனால் அதை பற்றி அவங்க ரசிகர்கள் தானே, அவங்க யாரும் குறையலாம் மாட்டாங்க. எனக்கும் விஜய் படம்லாம் பிடிக்கும். பட் ஆனால் ஓட்டு போடுறதுன்னு நான் போட மாட்டேன். விஜயுடைய படங்கள் பிடிக்கும். ஆமா. விஜய் அரசியல் தலைவரா அது எனக்கு பிடிக்கும். More a fan and wanting to see a celebrity probably. Okay. I don't think that will convert into votes. Okay. You support Vijay? No. No. Why? No.
I think he's a little too new for politics. I don't think he has got the right experience to. கேஸ் விஜய் வந்து வராங்க அப்படின்னா ம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஃப்ரம் விஜய்? I want a clean, corrupt-free, good governance. வந்து கூட்டம் வருது, அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? No, of course not. Of course not. Yeah, of Why? course not. Because we have seen in all the celebrities who have been like Vijayakant and previous people, no? So many like that have come and gone. So they should first know what they want to do for the society first. Clear portfolio and clear agenda what to go ahead and how to deal. Step by step, slowly, they would have not barged in straight away coming elections. Maybe the next thing he would have done, taken some time to get to know the people and everything. So absolutely, this is a rush on. So that will not work out. It's a how many years of after freedom there have been many leaders. So it's absolutely it's a no yeah tough. It's only a fan based thing and fan craze crowd. First of all, they should do ground cleanliness. Yeah, the main thing is cleanliness and controlation of the population, crowded into the main cities, spread out, and cater to the poor people whatever they want, not by giving gift. Absolutely no gift. Proper education. If they give proper education, that will sort of uplift the everybody. The sense of education will definitely bring changes. விஜய் தான் ஜெயிப்பாரு. ஆமாம் கண்டிப்பாக விஜய் தான் ஓட்டு. எங்கள் ஓட்டே விஜய்க்கு தான். ஓகே. எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குங்க. எதனால விஜய் பிடிக்கும்? விஜய்க்கு ஓட் எங்களுக்கு அவரோட நடிப்பு படத்தை வச்சு தான் எங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே. அவர் படம் அவரோட நடிப்பு அவரோட ஆக்டிங்கு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். அவர் விஜய் தான் வரணும் எங்களுக்கு. அதே மாதிரி ஆனா நடிப்பும் அரசியலும் வேற வேற இல்ல. அத ரெண்டு- பாத்துட்டு எப்படி இதுல ரெண்டு வேற வேற தாங்க மேடம். ஆனால் அவர் ஆட்சி மாறிச்சுன்னா இவர் வந்தால் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நீங்க நம்புறீங்க? நம்புறோங்க. கண்டிப்பாக 100% நம்புறோம். இந்த கரூர் பிரச்சனை போச்சு இல்லையா? ஆமா. ஒரு பேர் இருந்தாங்க இல்லையா? ஆமாம் இதுக்கு அப்புறமும் விஜய்க்கான ஆதரவு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து எதிர்கட்சியோட ஏதாவது கலப்படம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாங்க. ஓகே. ஏன்னா இது வந்து விஜய்க்கு வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி பண்ற சதியா கூட இருக்கலாம் மேடம். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரியே ஜெயிச்சு வராரு அப்படின்னா ஆமா. இத பண்ணுவாரு, கண்டிப்பா அத பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மக்களுக்கு விலைவாசி இந்த எல்லாமே இந்த ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாருங்க. சிலிண்டர் விலை இது எல்லாமே கம்மி பண்ணுவாருங்க மேடம். கண்டிப்பா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா அவரு தான் ஜெயிப்பார். ரொம்ப நன்றி மேடம். சார், விஜய் வந்து எங்க போனாலும் கூட்டம் வருது, அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? மாறாது மாறாதா? ஏன் மாறாது? அவங்க எல்லாம் ஓட்டு இல்லாதவங்க வராங்க எல்லாருமே. கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும். எஸ். ஏன்னா மற்றவங்கள மாதிரி இது இல்லை. ஆக்சுவலாக அவன் மேலே நிறைய டிராபேக்ஸ் இருந்துமே ஆக்சுவலாக பாதிக்கப்பட்ட மக்களே ஸ்டில் அவன் பக்கம் நின்று பேசுகிறாங்க. ஸோ ஹி வில் வின். எஸ் எஸ் எஸ். ஓகே. விஜய் வந்துட்டாரு அப்படின்னா இந்த மாற்றங்கள் அவர் பண்ணுவாரு அப்படின்னா என்ன எதிர்பார்க்கறீங்க? அது அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கானே, பேசிக்கான இதெல்லாம் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு. ஓரளவு மக்களுக்கு எதெல்லாம் பேசிக் நீட்ஸ், அவங்களுக்கு சேஃப்டி, மெயினாக அவன் சொல்கிறது லேடிஸ் சேஃப்டி, அப்புறம் ஃபுட்டு, அவங்களோட தங்குற இடம், ஸோ எல்லா இதை நான் இது பண்ணி கொடுப்பேன்னு இருக்கேன். ஆக்சுவலி நானே விஜய் சாரோட ஃபேன் தான். பட் ஓட்டு வந்து டவுட்டு தான். ஸோ ஓட்டு டவுட் தானே? எப்படி அவங்க போறதா இல்லை 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 என்னோடது வந்து ஓட் வந்து கொஞ்சம் அவரோட இதுவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஓட் வந்து பண்ண முடியும். ஃபேனாக இருக்கிறது வேற, ஓட் பண்ணுறது வேற, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக மாறும். கண்டிப்பா மாறும். ஏன் என்ன எதை வச்சு இவ்ளோ ஆணித்தரமா சொல்றீங்க? இல்லை, மாறுன்ற ஒரு நம்பிக்கை தான். உங்களோட நம்பிக்கை. அப்பனா 2026ல கண்டிப்பா உங்க வருவாங்க. support அவருக்கு தான். ஆமாம். Okay. விஜய் வந்தா இந்த மாற்றம் கண்டிப்பா நிகழும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? மாற்றம்னா என்ன, எப்படி சொல்றது, இப்போ இதுங்க எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. யோசிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம், யோசிங்க. மாற்றம்னா வந்து இப்போ நிறைய இதெல்லாம் நடக்குதுல்ல, லைக் வந்து அபியூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த இதை ரொம்ப அந்த அளவுக்கு எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது இப்போ பொறுத்த வரைக்கும். எல்லாமே இல்லீகல்லாம் ரொம்ப நிறைய நடக்குது. அதெல்லாம் மேபி இதுவாகும் நம்புறேன் நாங்க எல்லாமே. நீங்க வந்து இவ்ளோ ஆணித்தரமா விஜய் சாருக்கு ஒரு சப்போர்ட் கிளப் கொடுக்குறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? எதனால விஜய் சாருக்கு இவ்ளோ ஒரு சப்போர்ட்? எதனாலனா ஒரு கம்பேரிட்டிவ்லி இப்போ இருக்கிற ஆட்சி வந்து இப்போ கம்பேரிட்டிவ்லி தான் அவர் வந்து எனக்கு அவங்க வரணுன்றது கிடையாது.
பட் இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இவங்களை விட இவங்க பெட்டராக இருப்பாங்கன்னு தோணுது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். அவரை பார்க்கறதுக்கு பாதி பேர் வருவாங்க. ஓட்டு போகிறவங்க அவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு தனி ஒப்பீனியன் இருக்கும். சும்மா பார்க்க வரத்துக்கு வந்துட்டு ஓட்டு போடுறப்ப அவங்க யாருக்கு வழக்கமாக போடுவாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அவங்களோட ரசிகர்கள் வேணால் அவர் மேலே இருக்க அபிமானத்தில் போடலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து அவரை கொள்கை இன்னும் சொல்லலை. அவர் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக என்ன அவரோட கொள்கை எதுக்கு வந்திருக்காரு, எதுக்கு என்ன பண்ண போகிறாரு, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி எதுவுமே தெரியாதப்ப அவங்க வந்து பிளைண்டாக வந்து ஒரு சினிமா ஆக்டருங்கிறதுக்காக அவருக்கு இப்போ பாப்புலாரிட்டி இருக்குங்கிறதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் வர்ற கூட்டம் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒழிய ஓட்டு போடுறதுக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் வேணால் ஓட்டு போடலாம். ஸோ வந்து விஜய் வந்தா எல்லாமே மாறிடும், இத்தனை வருஷமா இப்படி இருக்கு அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? மாறாது. பப்ளிக் மாறுற வரைக்கும், அவங்களா மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாது.